தன்மானமிக்க எவன் இதை ஏற்பான்? ஒரு கடல் பரப்புக்குள்ள 12 நாட்டிக்கல் மைல் தான் ஒரு நாடு ஆதிக்கம் செலுத்தணும்னு கொண்டு வந்திருக்கான், சட்ட ஒரு வரைவு கொண்டு வந்திருக்கான். ஆனா இலங்கை மொத்த கடல் பரப்பும் தன்னுது போல அது பாருங்க, தினம் நம்ம ஆளுகளை கைது பண்ணிக்கிட்டு சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்குது. அவன் என்ன கற்பிக்கிறான்? தமிழன் திருடன் என் எல்லையில மீனை திருடிட்டு போறான்னு அவன் கட்டுறான். சந்திரபாபு நாயுடு என்ன செய்யறாரு? தமிழன் என் செம்மரக்கட்டையை வெட்ட வர்றான், கடத்த வர்றான்னு எங்களை திருட்டு போட்டம் கட்டி சுட்டு போடுறாரு. இவர் என்ன பண்றாரு? ஒரிசால என்ன சொல்றாரு? உங்க கார்த்திகை பாண்டியன் உங்க தமிழன்ட்ட நாட்டை கொடுக்க போறீங்களா? தமிழன்ட்ட அதிகாரத்தை கொடுக்க போறீங்களா? இங்க பூரி ஜெகநாதர் கோயில் உண்டியலும் சாவியும் அவன்கிட்ட இருக்கு தமிழன்ட்டேங்கிறப்பல நீங்க மானம் கட்டு போய் ஓட்ட போடுறீங்க. நான் என்ன கேட்கிறேன், இது நீங்க வீர திருமகன், நீங்க நாட்டின் பெரிய தலைவர், மதிப்புமிக்க தலைவர், இந்த ஊர்ல ஒரு தடவை சொல்லுங்க, இங்க நின்று சொல்லுங்க, அதையே தமிழர்கள் பீகாரியரை ரொம்ப துன்புறுத்துறீங்க நீங்கன்னு ஒரு தடவை பேசுங்க. அங்க போய் அந்த தேர்தலுக்கு போனா அங்க பேசுறது, பஞ்சாபுக்கு போனா பஞ்சாப் இடத்தவனை எவரையும் உள்ள விடாதீங்கிறது, அங்க பீகாரியா பகாரியாங்கிறது. ஆனா இங்க எங்களை இந்தியன் எப்படி இருக்கு? ஏன்னா நான் மானம் கட்டு போயிட்டேன்ல. சரி, கார்த்திகை பாண்டியன் எங்கால நீ எப்படா நீ நீ இப்படி சொல்ல என் தமிழன் ஏதோ கோவப்பட்டு ஓட்டு போட மாட்டியல சொல்லுங்க. நீ கர்நாடகா மாறி மாறி காங்கிரஸும் பாஜக தானே ஆள்றிய, எங்களுக்கு உரிய நீரை பெற்றுத்தரலன்னு கோவிச்சுக்கிட்டு காங்கிரஸ் பிஜேபி ஓட்டு போட மாட்டியல. இந்த கச்சத்தீவை எடுத்து கொடுத்தாம நீயாவது மீட்டு கொடுக்கல ஏன்னு கேட்டியல. லட்சக்கணக்கான இன மக்களை கொண்டு குவிக்கிறதுக்கு ஏன் கூட நின்று நீ உதவன காங்கிரஸை கேட்டியல? அதை கேட்டியல. என்னங்க மானங்கட்ட ஒரு மந்தை கூட்டமா மாறிட்டோம் தமிழா, அதனால அவன் அதை பத்தி கவலைப்படல.